ஹலோ தமிழா, இது உங்கள் அபிமான ஷம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அபிமான அன்பு தோழன் விஜய் முகமது ஷம்ஷுதீன். தவறு செய்வது எவ்வளவு தவறோ அதை விட தவறு திருந்தியவரை திட்டுவது. இன்னைக்கு நம்ம பேச போறது யாரை பத்தி அப்படின்னா, நடிகை மும்தாஜ் அவர்களை பற்றி. சமீப காலமாகவே மக்காவுக்கு போய் இன்னும் முக்கியமான இஸ்லாமிய தலங்களுக்கு போய் அவர் அழுவதை எல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த அழுகுரலை கேட்டு என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிச்சு. ஆனா கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்கும்பொழுது ரொம்ப கேவலமா பேசக்கூடிய மக்களை பார்க்கும்பொழுது மனசு ரொம்ப வேதனைப்படுகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் நினைக்கலாம், மும்தாஜ்லாம் ஒரு ஆளா, அவளுக்கு எதுக்குப்பா நீ ஒரு வீடியோ போடுற அப்படி. மும்தாஜுக்காக நான் வீடியோ போடல. இந்த உலகத்துல தவறு செய்யக்கூடியவர்கள் பலரை நம்மளால் பார்க்க முடியும். நீயும் நானும் யோகியன் இல்ல. மும்தாஜ் வந்துட்டு கவர்ச்சியான உடையில ஆடினாங்க, கவர்ச்சியான நடனம் ஆடினாங்க, கவர்ச்சியா நடிச்சாங்க, அதனால அவங்கள வந்துட்டு நீங்க வந்துட்டு கெட்டவங்கன்னு சொன்னா முஸ்லிம்ஸ் கூட வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க, ஆட்டோகிராஃப் எடுப்பாங்க. ஆனா அதிகமா அதை பார்த்து ரசித்த நீயும் நானும் யோகியனா? அந்த படத்தோட இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ்ல. இப்போ நான் எப்படி நின்னுட்டு இருக்கேன், அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் எனக்கு கோவமா தான் பாப்பாங்க. இங்க வந்துட்டு யோகியன் யாரு அயோக்கியன் யார் என்பதனை இயேசு பிரான் அழகாக எடுத்து சொல்கிறார். பைபிள்ல ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று வருகிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு விலைமாது பெண்ணை அழைத்து வராங்க. பொதுவா விலைமாது பெண் என்றால் மோசஸுடைய கருத்துப்படி அடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பது நீதி, சரியா? ஆனா அவரை கொண்டுட்டு வந்து இயேசு பிரானுக்கு முன்பு நிறுத்துகிறார்கள். இயேசு அப்பொழுது எதுவுமே செய்யவில்லை. கீழே குனிஞ்சு ஒரு கல்லை வச்சு தரையில கிறுக்கிட்டு இருக்காரு. ஒரு கூட்டம் கூடுது. அந்த பெண்ணை கொண்டுட்டு வந்து ஒரு கும்பல் நிப்பாட்டுது. என்ன விஷயம் அப்படின்னா, இயேசுடைய கருத்து என்னன்னா, ஒரு பக்கத்துல அடிச்சா இன்னொரு பக்கத்தை காட்டுன்னு சொல்றதுதான் அவருடைய தாரக மந்திரம், சரியா? அப்படி பார்க்கும்பொழுது இயேசு இவரை மன்னிச்சு விட்டுருவாரா அப்படிங்கிறது இவங்களுடைய சந்தேகம். ஏன்னா இவர் மோசஸின் வழியில வந்தவர் அப்படிங்கிறதுனால மோசஸுடைய கருத்துப்படி பாத்தீங்கன்னா வேசியை வந்துட்டு கல்லால் அடிச்சு கொலை செய்யப்படணுங்கிறது நியதி. சோ இப்போ இவர் என்ன தண்டனை கொடுக்க போறாரு? மோசஸை வந்துட்டு இவர் முன்மொழிகிறாரா இல்லது இவருடைய கருத்தை கொடுக்குறாரான்னு மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. இந்த நிகழ்வு அந்த இடத்துல நடக்குது. இயேசு பிரான் கீழே குனிஞ்சி தரையை வந்துட்டு ஏதோ கிறுக்கிட்டு இருக்காரு. அப்பொழுது ஒருத்தர் கூறுகிறார், இந்த பெண் வந்துட்டு விலை மாதுவாக இருப்பவள், இவளை நாங்க கையும் காவலமாக பிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம், இவரை மோசஸினுடைய கருத்தின்படி அடித்து கொலை செய்ய தகுதியானவள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் பத்தி மத்தவங்க எல்லாம் கச்சபச்சான்னு பேசிட்டு இருக்கும்போது இயேசு பிரான் எதுவுமே பேசவில்லை. உங்களுடைய தீர்ப்பு என்னன்னு கேட்கும்பொழுது இயேசு பிரான் நச்சுன்னு ஒரு கேள்வி சொன்னார். உங்கள எவன் யோகியனோ அவன் இந்த பெண்ணின் மீது ஒரு கல்லை எடுத்து எறியட்டும்னு சொன்னார். உண்மையில சொல்றேன், பைபிள் இதுவும் எழுதப்பட்டிருக்கு. அங்க இருந்த எல்லாருமே பின்னாடி போயிட்டாங்க, பேக் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா எவனுமே அங்க யோகியம் இல்லை, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்துட்டு எனக்கு தண்டனை கொடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவி, எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு அந்த பெண்ணே தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு தான் திருந்தியதாக ஒப்புக்கொண்டு பிறகு எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு வந்து முன்ன நிற்கும் பொழுது இயேசு பிரான் அழகாக சொல்கிறார், ஏமா உனக்கும் கடவுளுக்கும் இடையில நான் யாரு? நீயே தன்னுடைய தவறை நினைத்து வருந்தி திருந்திட்டேன்னு சொல்லும் பட்சத்துல நான் எப்படி உன்னை தண்டிக்க முடியும்? கடவுளே உன்னை தண்டிக்க மாட்டான், உன்னை மன்னித்து விடுவான் அப்படின்னு சொன்னார். இதுதான் இயேசு பிரானினுடைய கருத்து. மதங்களை கடந்து சில விஷயத்த நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்ல விஷயத்தை யாரு சொல்றாங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இப்ப இஸ்லாத்துல ஒரு நெறிமுறையை சொல்றேன். மூசா அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல மோசஸுக்கும் மூசாவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இஸ்லாமியர்களுடைய பார்வையில அவர் மூசா அலைஹி வஸல்லம், கிறிஸ்துவர்களுடைய பார்வையில அவர் மோசஸ், சரிங்களா? ஏன்னா இரண்டு மதமே ஒரு மதம் தான், சில விஷயங்களால பிரிக்கப்பட்டிருக்கு, அது வேற விஷயம், சரிங்களா? மூசா அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று கதை ஒண்ணு இருக்கு. அதுல மூசா அலைஹி வஸல்லம் இறைவனிடத்துல பேசக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இறை தூதர். மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, மூசா நபி வராங்க. அந்த நேரத்துல ஒருத்தன் அழகா தொழுதுகிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு இஸ்லாத்துல பிரேயர் பண்ணுவாங்க இல்லையா, அது பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்களா, ஆஹா கடவுளுக்கு எவ்வளவு அழகா வந்துட்டு பிரே பண்றாரு அப்படின்னு. அப்பொழுது வந்துட்டு இறைவன் சொல்கிறானா, இதோ தொழுது கொண்டிருக்கும் என் அடியான் ஒரு நரகத்தாளி. நரகத்தாளினா பாகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய நரகத்து வாசிகளுக்கு தான் நரகத்தாளின்னு பேர். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவ்வளவு அழகா தொழுதுகிட்டு இருக்காப்ல, அவரை போயிட்டு என்ன இறைவா அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள மனசு பரிதவிக்குது. நேர போய் தொழுக முடிச்ச உடனே அவர் கையை கொடுத்து, உங்களை கடவுள் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னார்? அல்லாஹ் உங்களை என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னான்? இதோ தொழுது கொண்டிருக்கும் எனது அடியான் ஒரு நரகத்தாளின்னு அல்லாஹ் உங்களை பார்த்து சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே கேட்டவருக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொழ ஆரம்பிக்கிறார். மூசா நபிக்கு குழப்பம் வந்துருச்சு. நம்ம இவனை நரகத்தாளின்னு அல்லாஹ் சொல்றான்னு சொல்றோம், இவனோட மறுபடியும் தொழுவ போறான், ஒருவேளை நம்ம சொன்னது அவன் காதுல சரியா விழலையோ அப்படின்னு எண்ணிட்டு மறுபடியும் அவர் தொழுகையை முடிக்கும் போது மறுபடியும் போறாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்ன சொன்னீங்க? இதோ தொழுது கொண்டிருக்கும் என் அடியான் ஒரு நரகத்தாளின்னு அல்லாஹ் உங்களை பார்த்து சொல்றான் அப்படின்னு சொன்னேன், நீங்க அசால்ட்டா எடுத்துக்கிறீங்களே, பரவாயில்ல இருக்கட்டும், அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லையா அப்படின்னு மறுபடியும் தொழுவ போறாங்க. இப்போ மூசா நபிக்கு குழப்பம் வந்துருச்சு. அல்லாவே ஜல்ல ஜலாலகுவே, இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசாளனே, இவன் நரகத்து வாசின்னு சொன்ன பிறகு இவனுக்கு எப்படி வந்துட்டு எந்த ஒரு வேதனையும் இல்லாம இப்படி கடந்து போறானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவருக்கு இதை எப்படியாவது கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போறார். போயிட்டு ஐயா இங்க வாங்க, கொஞ்சம் என்ன பண்றீங்க
அல்லாஹ் உங்களை பார்த்து என்ன சொல்றான்? இதோ தொழுது கொண்டு இருக்கும் எனது அடியான் ஒரு நரகத்தாளி அப்படின்னு உங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு அது வேதனையா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அந்த மனிதர் சொன்னாராம், இதோ தொழுது கொண்டிருக்கும் எனது அடியான் ஒரு நரகத்தாளின்னு அல்லாஹ் சொல்றானே, எனது அடியான் அப்படின்னு சொல்றானே அல்லாஹ், என்னை அவனது அடியானாக ஏற்ற பிறகு நான் சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா என்னன்றான். எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்க அவனுக்கு, எவ்வளவு அழகான ஒரு இறை நம்பிக்கை பாருங்க. உடனே இறைவனை பார்த்து இரு கைகள் ஏந்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்களாம், அல்லாஹ் இந்த அடியானா உன்னுடைய நரகத்தாளின்னு கேட்டதற்கு உடனே அல்லாஹ் வந்து சொல்கிறான், இதோ தொழுது கொண்டிருக்கும் எனது அடியான் ஒரு சொர்க்கத்தாளின்னு சொன்னான். சோ இந்த உலகத்துல பாவம் செய்யாதவங்க எத்தனை பேர்? யாரெல்லாம் பாவம் செய்யாம இருக்கீங்க கையெல்லாம் தூக்கிருங்க. யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கேள்விக்கு உத்தம சீலர்களே கையை தூக்குவதற்கு தகுதி இல்லை. அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருந்தார், அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அருணகிரிநாதர் யார்? அவர் தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் சிறு வயதிலே ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டார், நச்சுன்னு கத்துக்கிட்டார். அவ்வளவு அழகா பாட்டு பாடுவாரு, இலக்கியத்துல வந்துட்டு நிறைய பாடல்கள் எழுதி சம்பாதித்த ஒரு நபர். 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் நினைக்கிறேன், திருவண்ணாமலையில பிறந்த ஒரு மனிதர். அவர் எப்படி மகானானார்? அழகான மனைவியை முடிச்சும் கூட தனக்கு இருந்த இச்சை ஆசையால பல பெண்களை வந்துட்டு இவர் அடைந்தார். அதனால வந்துட்டு மிகப்பெரிய கொடிய நோயையும் அடைந்தார். அப்பேற்பட்டவராக இருந்த அருணகிரிநாதர் எப்படி வந்துட்டு இன்னைக்கு திருமுருகாற்றுப்படை போன்ற ஒரு அற்புத தெய்வ நூல்களை கொடுத்தவரானார்? எப்படி ஆனார்? ஐயா, அவரை பத்தி ஒரு மனிதர் வந்துட்டு 5 எழுத்து மந்திரத்தை எடுத்து போதிக்கிறாரு. தம்பி இதெல்லாம் ஃபாலோ பண்ணு, முருகன் தான் உனக்கு ஆப்டான ஒரு கடவுள், அவரை ஃபாலோ பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி அருணகிரிநாதருடைய மண்டையை வந்துட்டு பிரைன் வாஷ் பண்றாரு. உடனே அவர் என்ன செய்யறாரு? உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். எங்க? திருவண்ணாமலை கோவில்ல போயிட்டு தியானம் பண்ண முடியல. அவர் மனசுக்குள்ள பெண்ணை சார்ந்த இச்சை வாசைகள் அப்படி வந்து போகுது. கோவத்துல என்ன பண்ணாருன்னா கோபுரத்து மேல ஏறி குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி குதிச்சிட்டாரு. குதித்தவரை முருகன் வந்து காப்பாற்றியதாக வரலாறு. அவருடைய நாக்கில சரவணபவ என்கின்ற மந்திரத்தை எழுதி அவருடைய பாடல் வரிகளை எடுத்து ஆரம்பித்து அவரை வந்துட்டு வாழ்த்தி அனுப்பி சென்றவர் தான் முருகபெருமான். சோ அருணகிரி என்பவர் யார்? பெண்ணின் மீது ஆசை கொண்டு தீராத கொடிய நோயை பெற்றவர். அவரையும் முருகபெருமான் ஆட்கொண்டான். பிறகு திருமுருகாற்றுப்படையையும் தருவதற்கு அவனே முன்னின்றான் என்றால் இந்த உலகத்துல தப்பு பண்ணவங்களை கடவுள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளாமல் போகமாட்டான் என்பதற்கு இதை விட ஒரு அழகான சான்று அவங்களுக்கு தந்துடல் முடியாது. உண்மை, கடவுள் தவறு செய்பவர்களை உற்று பார்த்து கொண்டிருப்பான். இவங்க எப்படா திருந்துவாங்க அப்படிங்கிற எண்ணமும் அக்கறையும் அவன் தாயை விட அவனை படைத்த இறைவனுக்கு தான் அதிகம் இருக்கும். கவலையெல்லாம் சரி. வால்மீகி முனிவர் தெரியும் இல்லையா? வழிப்பறி செய்தவர், திருடன் வால்மீகி முனிவர், அப்படித்தானே? அவர் வந்துட்டு யார் மாத்துறாருன்னா நாரதர் மாத்துறாரு. இதெல்லாம் நடந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பிறகு அவர் எவ்வளவு பெரிய ராமாயணம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் காப்பியத்தை நம்ம அனைவருக்கும் சமர்ப்பிச்சுட்டு போயிருக்காரு. சரி, ஓகே, வால்மீகி முனிவருக்கும் அருணகிரிநாதருக்கும் மத புராண கதைகள்ல வரக்கூடியவர்களுக்கெல்லாம் முந்தாஜி வந்துட்டு ஒரு ஈக்குவல் பர்சனா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஐயோ நான் அப்படி சொல்ல வரலங்க, நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தப்பு பண்ணி தான் திருந்தியதாக ஒருத்தவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கங்க. இல்லைன்னா யாருமே வரமாட்டாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நீ காலம் முழுக்க தப்பு பண்ணிட்டே போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு வந்துடும். ஒரு காலத்துல தப்பு பண்ணேன், அடுத்தது நான் திருந்திட்டேன். ஆனா தப்பு பண்ணதற்கான கூலி கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதே சமயத்துல திருந்தி அவர்கள் என்னென்ன நல்லதெல்லாம் அவங்க செய்யறாங்களோ அதற்கான பலனையும் அவர்கள் பெறுவார்கள். அதனால நம்ம என்னென்னமோ கமெண்ட்ல சொல்றாங்க, மலமலை பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க. ஐயா, இங்க யார் சார் யோகியனா இருக்காங்க? மலமலை பாட்டுக்கு ஆடினது தப்புனா பார்த்த நீ எல்லாம் வந்துட்டு யோகியனா? என் கேள்வி அதுதான். மும்தாஜுக்கு நாங்க சப்போர்ட் பேசல. மும்தாஜ் வந்துட்டு நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற சர்டிபிகேட் கொடுக்கறது எங்களுடைய வேலையில. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்க திருந்தி வராங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு ஏத்துக்க கத்துக்குங்க. உங்களால முடியலையா, க்ளோஸ். இப்படி எல்லாம் தேவையில்லாம வந்துட்டு இணையதளத்துல பேசாதீங்க, கமெண்ட் செக்ஷன்ல வந்து புலம்பாதீங்க. மும்தாஜ் கெட்டவங்களாகவே இருந்துட்டு போகட்டும், அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நீ உண்மையா இருக்கியா, அது போதும். அப்போ முன்னாடியும் பின்னாடியும் பொத்திக்கிட்டு நம்ம போகணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்பா என்னடா இவ்வளவு கோவமா பேசுறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு எவ்வளவு கதறி அழுது மக்கால போய் கால் எடுத்து வச்சுட்டு, பாவம் பண்ண கண்ணு இன்னைக்கு மக்காவுக்கு வந்துருச்சு, பாவம் பண்ண கால் இன்னைக்கு மக்காவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. கடவுள் மீது பற்று கொண்டு நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அழுது அழுது அது புலம்புது. அதெல்லாம் உங்களுக்கு நகைச்சுவையா இருக்கே. நான் செத்ததுக்கு பிறகு என்னுடைய அசிங்கமான பிக்சர்ஸை வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுது. எவ்வளவு வேதனை, அதெல்லாம் ரொம்ப வேதனை இல்லை? ஐயோ பாவம். அந்த மாதிரி கவலைப்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உங்களால முடிஞ்சா ஒரு ஆறுதல் சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவன் உங்களுக்கு அருள் பாலிப்பான், நீங்க செஞ்ச தவறுகளை அவன் நிச்சயமா மன்னிப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும். அதை விட்டுட்டு ஆமா நீ யோகிய மயிறு, நீ பத்தினி, அப்படி இப்படி நீ பேசுற நினைச்சுக்குவேன். ஆண்டவன் உனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு. அந்த காலகட்டத்துல உன் பிள்ளைங்க எப்படி இருக்குமோ, நீ எப்படி இருப்பியோ நமக்கு தெரியுமா என்ன? இல்ல ஒரு காலகட்டத்துல நீ எப்படி இருந்தியோ, இல்ல உலகத்துக்கு மத்தியில நீ யோகியனா நடிக்கலாம், உனக்குள்ள 1000 இருக்கலாம். அதெல்லாம் வெளியே வந்தா ஒருத்தவங்க வருந்தி திருந்தி நிக்கிறாங்கன்னா அவங்க பக்கத்துல போகாதீங்க. அவங்களுடைய கண்ணீர் நிச்சயமா சொல்றேன் ஒரு கூர்மையான கத்தியை விட ரொம்ப ஷார்ப்பானது. அதனால தேவையில்லாம நீங்களா வந்துட்டு பாவத்தை சம்பாதிச்சுக்காதீங்க. மும்தாஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ஆடுறதுனாலையும் பாடுறதுனாலையும் ஒருத்தங்க கெட்டவங்களா ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. பட் நான் பண்ண எல்லா தவறுக்கும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க. கடவுள் பக்தியில உங்களை மன்னிப்பதற்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏசுபிரான் சொன்னதை தான் சொல்றேன். ஆண்டவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்க இல்லையா, தீர்க்காயுசா வாழுங்க, வாழ்த்துறோம். சரிங்களா? ஆண்டவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல, அவனுடைய அரிசிக்கு உங்களுடைய கண்ணீர் போய் சேர்ந்துருச்சா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதை அவன் கண்டிப்பா ஏற்றுக்கொள்வாங்க. தாயை விட 70% இரக்கமுடையவன் என்று குரான்ல வந்துட்டு அவன் பேசுகிறான். உன் தாயை விட உன் மேல நான் 70% அன்பு அதிகமா வச்சிருக்கேன்னு சொல்றான், அக்கறை அதிகமா வச்சிருக்கேன்னு சொல்றான். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களை அவன் ஏத்துப்பான். அதனால அழாதீங்க. உங்களால முடிந்தால் சீக்கிரம் திருமணம் முடிச்சுக்கோங்க. ஏன்னா திருமணம் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். உங்களை கண்டிப்பாக மணர்ந்து கொள்ள நிறைய ஆண்கள் தயாராகவும் இருப்பார்கள். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அல்லாஹ் நிச்சயமா ஷிஃபாவை கொடுப்பான், உங்களை கண்ணியப்படுத்துவான். கவலைப்படாதீங்க. ஓகே ஃபைன். இன்னொரு வீடியோவில் நீங்க நல்ல கலகலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சேர்கிறேன். அதுவரை இப்பொழுது தற்காலிகமாக தற்பொழுது உங்களிடத்தில் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.